இந்த ஆன்மீகத்தை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நமக்கு நம்ம ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ஓடிட்டே இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆன்மீகம் ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனதிலையும் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த துறையிலே வந்து ரொம்ப நாளாக வந்து நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் இன்னும் சாதிக்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் துவண்டு போயெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒரு முறை நம்ம முயற்சி பண்ணி ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஆன்மீக சொற்பொழிவாளர் ராதிகா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் நிறைய கதைக்கு உள்ளோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கீங்க. சரி, ஓகே. சொற்பொழிவு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆன்மீகத்தை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நமக்கு நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் ஒரு நிம்மதி அப்படின்றது நமக்கு இருக்கவே இருக்காது. ஆன்மீகம் அப்படின்னும் போது இப்போ நம்ம சினிமா பாடல்கள்லாம் நம்ம கேட்டோம்னா ஒரு முறை கேட்போம், 2 முறை கேட்போம், 3வது முறையை நம்ம கேட்போம், 4வது முறையை நம்ம அதை கேட்கும் போது ஒரு சலிப்பு தன்மையாகப்பட்டது வந்துடும். இப்போ நம்ம ஆன்மீகத்தில் நம்ம பாடல்களாக இருக்கட்டும் அல்லது கதைகளாக இருக்கட்டும் நம்ம கேட்டோம்னா நமக்கு அந்த சலிப்பு தன்மை அப்படின்றதே நமக்கு வரவே வராது. எப்பயுமே அந்த சகிப்புத்தன்மை வரவே வராது. ஆன்மீகத்திலே நம்ம போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்தே ஏதோ இறைவன் புண்ணியத்தினால இறைவன் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். ஓகே, உங்கள் பார்வையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன? என்னுடைய பார்வையில் ஆன்மீகம் அப்படின்றது என்னன்னா, இந்த மனிதனாகப்பட்ட மனம் எங்கெங்கேயோ போயிட்டு திரிஞ்சிட்டு இருக்கு. இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு. ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதுதான் சிவஞானவித்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் இந்த ஆவி உள்ளவரை மட்டுமே, கூடும் இன்ப போக வாழ்வு இளமையற்றால் நீங்குமே, தேடும் செல்வம் கால போக்கில் சிதைந்து தேயும் திண்ணமே, ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ஓடிட்டே இருக்கோம். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆவி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் ஓட முடியுமே. இல்லைன்னா நம்மளால் அது நின்றுச்சு அப்படின்னா மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆவியாகப்பட்டது நின்று விட்டதுன்னா இந்த உடலும் நின்றுடும். அதே போலதான் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் ஆவி உள்ளவரை மட்டுமே, கூடும் இன்ப வாழ்வு. அதாவது குடும்பத்துல கலகலப்பா இருக்காங்க அப்படின்னா நம்மளால ஓட முடிகிற அளவுக்கு தான், இல்லைன்னா நம்ம உட்கார்ந்துடுவோம். அப்போ நம்ம தேடிட்டு இருக்க செல்வம் எதுவுமே நம்ம கூட வரவே வராது. அதாவது பற்று கொண்ட சுற்றமுற்றும் யாருமே வரமாட்டாங்க. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, கற்ற கல்வியும் உதவாது, பெற்ற பதவியும் உதவாது, பெற்ற செல்வமும் உதவாது, எதுவுமே உதவாது. அப்போதைக்கு இப்போதே நினைமனமே ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆன்மீகம் ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனதிலையும் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லாமே ஒரு வரைமுறை இருந்தது. இந்த செயலை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமே இருக்காங்க. அதுலேயும் சில இளைஞர்கள் பல இளைஞர்கள் இருந்தாலும் சில இளைஞர்கள் மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ளே வராங்க. அவங்க தேவாரம் திருவாசகம் அதனுடைய சுவை அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க வேற ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த திருவாசகத்தையும் தேவாரத்தையும் இந்த சுவாமியினுடைய அற்புதங்களையும் நம்ம சொல்லி கொடுத்தோம், நம்ம சொன்னோம் அப்படின்னா ஓ இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு அவங்களும் மாறுவாங்க. அதனால இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இளைஞர்கள் தான் நாட்டினுடைய மிகப்பெரிய தூண்கள். ஏபிஜே அப்துல் கலாமே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இன்றைய மாணவர்கள் தான் நாளையினுடைய தூண்கள். அதாவது அப்படி சொல்லியிருப்பாரு. ரொம்ப இளைஞர்கள் இந்த ஆன்மீக பாதையில வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க தானே நாளைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை கூட அவங்களுக்கு தானே இருக்கு. அதனால அவங்க வர்றது ரொம்பவே சரி. ஓகே, அதே போல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய வரும். இந்த பிரச்சனைகளை ஆன்மீகத்தில் எப்படி எதிர்கொள்கிறது?
பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பிரச்சனையோடு தான் போயிட்டே இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு என்னன்னா, சும்மா இரு சொல்லற. அருணகிரிநாத பெருமானுக்கு ரொம்ப அழகாக முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதை எப்படி சரி பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்காம சும்மா இரு சொல்லற. பேசாமல் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னாவே எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே, கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொற்பொழிவு மேடைகளில் பேசிட்டு வரீங்க. நார்மலாக ஒரு சொற்பொழிவு பண்ணுறதுக்கும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒன்று. ரெண்டாவது வந்து நார்மலாக சொற்பொழிவு பண்ணுறது கஷ்டமா, இல்லை நீங்கள் அந்த ஆன்மீக சொற்பொழிவு பண்ணும்போது எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க? நம்ம சாதாரணமாக சொற்பொழிவு நம்ம வந்து பேசும்போது நம்ம பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசிடலாம். ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னும் போது அந்த இறைவனுடைய அருள் முதல்ல இதுதான் காரணம். அதுக்கப்புறம் குருவருள் கண்டிப்பாக தேவை, திருவருள் கண்டிப்பாக தேவை. நம்ம பேசும்போது நமக்கு முக்கியம் யார் அப்படின்னா அதை கேட்கக்கூடிய மக்கள் தான். இப்போது நான் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மக்கள் அங்கே வந்து இருப்பாங்க. இருப்பினுமே வந்து கோவிலுக்கு யாரும் அதிகமாக வர்றது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் சாமி கும்பிட்ற வேலையை விட்டு மற்ற வேலையை தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுற ஒரு முறையே வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்பவே மாறிவிட்டது. நம்ம இந்த சைடு சுற்றுவோம், அவங்க வந்து இப்படிக்கா சுற்றிட்டு வருவாங்க. அங்கே போயிட்டு நம்ம எதையெல்லாம் பேசக்கூடாதோ, எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் கேட்டுட்டு அதையெல்லாம் சுற்றிட்டு அப்படி தான் வந்து மக்கள் இருக்காங்க. ஆன்மீக சொற்பொழிவுன்னு பார்க்கும்போது இடையில பாடல்கள்லாம் பாடுவேன். அப்போ வந்து குரல் வளம் வந்து நம்ம சொற்பொழிவு பேசும்போது ஒரு குரல், பாடும்போது ஒரு குரல், ஒரு நகைச்சுவை பேசும்போது ஒரு குரல்னும் போது அது கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி தோன்றும். ஓகே, நீங்கள் சொன்னீங்க அதாவது சொற்பொழிவு பண்ணும்போது பாடல்களெல்லாம் கூட இடையில் பாடுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஒரு நேயர்களுக்காக நீங்கள் அதை பண்ணி காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, கண்ணாரமுதக் கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ. சிறப்பு. உண்மையான ஆன்மீகத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள அந்த வேறுபாடு என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது மூட நம்பிக்கை என்னன்னா, இப்போது நம்ம கோவிலுக்கு வீட்டில இருந்து நம்ம கிளம்பிட்டுருப்போம். பூனை வந்து அது சாதாரணமாக அதோடைய வேலைக்கு அது போகுது. சகுனம் சரியில்லை அப்படின்னுவாங்க. வீட்டில இருந்து கிளம்பும் போது யார் வராங்கன்னு பார்த்துட்டு கிளம்புறது, இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. கோவிலுக்கு போகும்போது, கோவில்னு இல்லை, நம்ம எங்கேயுமே போகும்போது நம்முடைய நல்ல மனம் இருந்தால் போதும். நம்முடைய மனமாகப்பட்டது தூய்மையாகி விட்டாலே நம்ம இந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்துடுவோம். இந்த சகுனம் பார்க்கறது இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்திலேருந்து இப்போ பார்க்கும்போது இப்போ கம்மி தான். ஆனால் அந்த மூட நம்பிக்கை அப்படின்ற பேரில் மக்களினுடைய மனசை தான் புண்படுத்துகிறாங்க. யாராவது வராங்கன்னா இவங்க ராசி இல்லை, இவங்க ராசி ஆனவங்கன்னு உள்ளே போயிட்டு 10 நிமிஷம் உட்காந்துட்டுலாம் வர நபர்கள்லாம் நிறையவே இருக்காங்க. அதெல்லாம் அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுடைய நல்ல மனசு இருந்தால் போதும். வெளியிலேருந்து கிளம்பும் போது 3 முறை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு தண்ணி குடிச்சிட்டு நம்ம சுவாமி படத்தை வணங்கிட்டு வீட்டில் இருந்து நம்ம கிளம்பும் போது ரொம்பவே நல்லது. ஓகே,
சொற்பொழிவு ஒரு புறம் போக பக்தி பாடல்கள் பாடுவீங்க அப்படின்னு சொல்லிங்க. குறிப்பாக வந்து கேபி சுந்தராம்மாள் அவர்களுடைய குரல் வளத்தில் நீங்கள் பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்காக பாடிக்காட்டும். ஒரு 4 வரி பாடுறேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாலவா, இயலிசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கிய உலகாலவா, எம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாலவா, இயலிசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கிய உலகாலவா, அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலழகில் காடு பொடியாகவென அம்மையுடன் நீ ஆடவா. சிறப்பு. கேபி சுந்தராம்மாள் அப்படின்னா வந்து முருகர் பாடல் எல்லாருக்கும் ஒரு தனி சிறப்பாக இருக்கும். ஒரு முருகர் பாடல் ஒன்று பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பாக நம்ம முருகர் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் வேறு முருகர் வேறு இல்லை. ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து தான் வந்து முருகப்பெருமானே வந்து தோன்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் அப்படின்ற பேரும் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இருக்குது. முருகர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி சிவனுக்கும் அதிக பக்தர்கள் இருக்காங்க, முருகருக்கும் அதிக பக்தர்கள் இருக்காங்க. நம்ம முருக நாமம் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறையவே மாற்றங்கள் ஏற்படும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவானி என்னுடன் நோடிவானி. சிறப்பு. சொற்பொழிவு ஒரு புறம், பக்தி பாடல்கள் ஒரு புறம், மற்றொரு புறம் பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கீங்க. இந்த பட்டிமன்ற பேச்சாளராக ஆனது எப்படி? பட்டிமன்றத்து மேலே உங்களுக்கு ஈர்ப்பு எப்படி? நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பேச்சு போட்டிகள்லாம் வந்து நிறையவே கலந்துக்குவேன். அப்போ வந்து என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் இருக்கார். யாருன்னா ராமு ஐயா அவர்கள். அவங்க வந்து நிறைய பட்டிமன்றங்கள்லாம் பேசுவாங்க. அவர் பேசி முடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவர் அப்படியே வந்து சூழ்ந்துக்குவாங்க. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு இருக்குமா, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்கன்னு பேசுவாங்க. அப்போது ஒரு பொங்கல் தின விழா அன்னைக்கு என்னோடய பாட்டி தான் எனக்கு எல்லாமே. இப்போது இங்கே கூட்டிகிட்டு வர்றதும் அவங்க தான். எல்லா இடங்களுக்குமே வந்து மறுப்பு சொல்லாமல் என்னுடைய பேத்தியை வந்து நான் அழகு பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய பாட்டி தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே என்னை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க போயிட்டு சார் இந்த மாதிரி எங்கள் பேத்தியும் பேசுவா அப்படின்னு சொன்னாங்க. நான் பேசிய முதல் பட்டிமன்றம் எப்போன்னா பூண்டி மகான் கோவில் ஆச்சி சுவாமிகள், திருவண்ணாமலை மாவட்ட நேயர்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பூண்டி மகான் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அங்கே வந்து சித்ரா பௌர்ணமி அப்பப்போ வந்து இந்த மாதிரி பட்டிமன்ற நிகழ்வுகள்லாம் வந்து நடத்துவாங்க. அப்போ வந்து நீ இந்த மாதிரி பேசுகிறியா ராதிகான்னு கேட்டப்போ, ஓகேங்க ஐயா நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு எப்படி பேசுகிறதுனே தெரியாது. சரி நம்ம பேசுவோம், முதல்ல தானே நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பட்டிமன்றம் அங்கே தான் பேசினேன். நான் பேசின உடனே முதல் பட்டிமன்றமே நான் பேசினது எவ்வளோன்னா 35 நிமிடங்கள். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கன்னி பேச்சு என் மனசில் கன்னி போச்சு அப்படின்னு சொன்னார். அந்த ஓப்பனிங் ரொம்ப அழகாக இருந்ததுமா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அந்த ஓப்பனிங், அதாவது நிறைய பட்டிமன்ற மேடைகளில் பேசக்கூடிய ஒருத்தரே வந்து அந்த ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓப்பனிங்கை நாங்கள் கேட்டாகணும் இல்லையா? ஓப்பனிங் என்னன்னு கேட்டலாம். ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் அமைத்து வேதங்கள் 4 என படைத்து நிலத்தை 5ஆக்கி சுவையை 6ஆக்கி இசையை 7ஆக்கி 8 தொகை பாடி நவக்கோல் காட்டி நவரசம் பூட்டி 10 பாட்டு பாடி 12 திருமுறைகள் இயற்றி 11 கீழ்கணக்கு கொடுத்து இன்னா 40 இனியவை 40 என 40 பாடல்கள் மூலம் சமூகத்தை சீர்திருத்தி 64 கலைகள் வளர்த்து 96 சிற்றிலக்கியம் படைத்து 133 அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவ
ஸ்தோத்திரத்தை கொடுத்த, 1330 குறட்பாக்களை கொடுத்த, 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்த, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் முத்தாக வல்ல என பாடு என்று என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. இப்போ பட்டிமன்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா ஸ்பாட்லேயே நிறைய விஷயம் பேசக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாகும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அது எப்படின்னா அடியனுக்கு யாரும் சொல்லித்தரலை. அது முதல் தடவை பேசும்போது ஒரு பேனா ஒரு பேப்பர் இதாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே அதுக்கு நான் தயார்படுத்தவே மாட்டேன். என்ன நிறைய புத்தகங்கள் படிப்பேன், பாடல்கள் கேட்பேன், நிறைய பேச்சுக்கள் நிறைய கேட்பேன். அங்கே போயிட்டு தலைப்பு இதுதான் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே போயிட்டு எதிரணியினர் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்றக்கூடிய ஒரு சில தகவல்கள் மட்டும் குறிப்பாக எடுத்து அதை மட்டுமே பேசினேன். இப்போது கூட சமீபத்தில் இங்கே மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடமில் ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருந்தாங்க. சமூக வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு சாதகமா பாதகமா, இந்த தலைப்பில் பேசினேன். அங்கே இருந்தவங்களும் நல்லா பேசுனீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தி தலைப்பில் பேசியிருந்தேன். திரை இசை பாடல்களில் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது சமுதாய பாடல்களா, தத்துவ பாடல்களா, பக்தி பாடல்களா? அங்கே பக்தி பாடல் பாடினதுக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்தது. என்னென்னா விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தபுரம் கிராமம்ல ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இந்த பேச்சை தாண்டி பட்டிமன்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையே கற்றுக் கொடுத்தது. ஓகே, கண்டிப்பாக நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது நிறைய தடங்கள், நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணுவோம். நீங்கள் பட்டிமன்றத்தில் எந்த மாதிரியான சவால்களை ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் எப்படின்னா பட்டிமன்றத்துக்கு எல்லாருமே போயிட்டு உட்காந்துடுவோம். உட்கார்ந்த பிறகு எனக்கு எப்பயுமே என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, நம்மளை முன்னாடி விடணும் பட்டிமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்க பெரியவங்களுக்கு முனைவர் பட்டம் எல்லாமே சொல்லிடுவாங்க. நான் அறிமுகமாக நான் போயிட்டு உட்காரும் போது என்ன பேசிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னுடைய பேச்சை கேட்ட பிறகு பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லாவே பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிகழ்வெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக அவமானத்தை சேர்த்து வை, வெற்றி உன்னை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி பயணித்தால் மட்டும்தான் பயணிக்க முடியும். இப்போ நார்மலாக சொற்பொழிவு நம்ம பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கும். பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோட்டிவேஷனலாகவும் பேசணும், காமெடியாகவும் பேசணும். அந்த நகைச்சுவை டோனுக்கெல்லாம் எப்படி மாறுவீங்க பட்டுன்னு? அந்த நகைச்சுவை அப்படின்னாவே மக்கள் எப்படின்னா ரொம்ப என்ன பட்டிமன்றம், என்ன தலைப்பு அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நடுவர் ஐயா நீங்கள் எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் அங்கே ஒன்றும் இருக்காது. அங்கே அதுக்கப்புறமா ஒரு நகைச்சுவையாக கொண்டு போனோம் அப்படின்றதுனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ சமீப காலத்தில் சொன்னது, எங்கள் நடுவர் ஐயாவுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. எதிரணியினர் என்ன பேசினாங்க அப்படின்னா, 10 பொருத்தம் பார்த்து 9 நவகிரகங்கள் கூடி அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா திருமணத்தை பற்றி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதற்கு நான் என்ன சொன்னேன்னா, நடுவர் ஐயா அவர்களே, உங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகலை, உங்ககிட்ட போயிட்டு திருமணம்லாம் நீங்களும் ஒரு பிரம்மச்சாரி, உங்ககிட்ட போயிட்டு இந்த திருமணத்தை பற்றி பேசினா என்னங்கய்யா புரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு சொன்னார், ஏம்மா நீ முடிவே பண்ணிட்டியாம்மா, நீ கல்யாணமே ஆகாதுன்னு அப்படின்னு அவரு ரொம்ப அதிர்ச்சியானாரு. அங்கே கூட்டத்தில் இருக்கவங்க சின்ன தம்பி பிரபுவா அங்கய்யா நீங்கள் அப்படின்னு நடுவர் ஐயா கிட்ட கேட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்த அரங்குகளில் உள்ள மக்கள் எல்லாருமே சிரித்தாங்க. அப்புறம் வெளியில் சொன்னேன், ஐயா மன்னிச்சிட்டிங்க ஐயா, இந்த மாதிரி ஒரு நகைச்சுவைக்காக தாங்க ஐயா சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு நகைச்சுவை தானே, நான் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு சொன்னார். ஓகே, பட்டிமன்றத்தை தாண்டி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் நிறைய கொடுத்துட்டு வரீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரேபிட் ஃபயர் மாதிரி, இப்போ ஒரு காதல் தோல்வியானவனுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், காதலுக்கும் எனக்கும் ஒத்து வராது. ஏன்னா காதல் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கும்போது காதல் தோல்வியில ஒருத்தன் இருப்பான் இல்லையா? இப்ப எப்படி வெளியே வர முடியாதுன்னு தவிப்பானுங்க. இங்கே ரூம்ல ஒரு சிலர் தவிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனலா ஆவாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, காதல் என்பதே ஒரு ஆசைதான்.
ஏன்னா வந்து நம்மை ஈன்றெடுத்து இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நமக்காக செஞ்சுட்டு வராங்க நம்முடைய தாய் தந்தையர். இந்த சமயத்தில் வந்து நம்ம காதல் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய தவறாக எண்ணக்கூடிய ஆள் நான். பெரிதும் அதுக்கு நான் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கறதும் கிடையாது. மாணவர்களுக்கு அப்புறம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், என்னுடைய லட்சியத்தை நான் அடையணும் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து என்னுடைய ஊக்கமளிக்கும் பேச்சாளராக வந்து இருக்கேன். ஓகே, குறிப்பாக வந்து நான் நிறைய முயற்சி பண்ணுறேன், இந்த துறையிலே வந்து ரொம்ப நாளாக வந்து நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் இன்னும் சாதிக்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் துவண்டு போயெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒரு முறை வந்து நம்ம முயற்சி பண்ணி இரண்டாவது முறையும் நம்ம முயற்சி பண்ணி தோல்வி வர்றது சகஜம்தான். அந்த தோல்வியே வந்து அப்துல் கலாம் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, தோல்வியை கண்டு துவளாதே துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு முக்கியமாக வந்து வாய்மை ரொம்ப பிடிக்கும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னே சொல்லுவாங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே முதல்ல என்னன்னா 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரங்கள். அதில் திருவள்ளுவர் வந்து எல்லாமே விதி 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 விதின்னு எழுதிட்டார். ஆனால் ஒரே ஒரு திருக்குறளில் மட்டும் விதியால இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. என்னன்னா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது தெய்வமாகப்பட்டது எல்லாமே விதி அப்படின்ற பெயர்ல எழுதி இருந்தாலும் நீ ஏன் முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பதில். ஏன்னா கடவுள் இறைவனாகப்பட்டவர் சில பக்கங்கள்ல வந்து எழுதியிருப்பார், என்னன்னா உன் முயற்சி போல் ஆகட்டும். அப்போ நம்ம முயற்சி அப்படியே வந்து கையே விடக்கூடாது. ஏன்னா ஒரு முறை வச்சா, அதாவது ஏபிஜே அப்துல் கலாமே நிறைய அறநெறிகள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நான் சமீப காலத்தில் ஒரு புத்தகம் எழுதினேன், என்னன்னா வாழ்வில் கடைபிடிக்க தக்க அறநெறிகள். அதில் என்ன எழுதியிருக்க அப்படின்னா, மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். அதாவது நம்ம எல்லாரும் தான் மூச்சு விடுறோம், ஆனால் நம்ம எல்லாம் மனிதர்களா அப்படின்னா இல்லை. முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும், அப்புறமா வெற்றி அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் நடந்து போக பாதையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னாங்கன்னா, நீங்கள் நடந்து போனால் அதுவே பாதையாக மாறும். அதனால் எந்த ஒரு நிலை, எப்பேற்பட்ட ஒரு நிலை வந்தாலும் முதல் விஷயம் நம்முடைய உண்மை நேர்மையை வந்து நம்ம கைவிடவே கூடாது. இரண்டாவது விஷயம் வந்து நம்ம கற்ற கலை அல்லது கல்வி, இதை வந்து நம்ம கைவிடவே கூடாது. எனக்கு ஆள் இல்லை, அம்பு இல்லை, சேனை இல்லைன்னா எப்படி முன்னுக்கு வர்றது அப்படின்னா, உன்னுடைய உழைப்பை பார்த்து 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 தானாகவே வாய்ப்பு வரும். அதனால் எதுக்குமே நம்ம பயப்படவே கூடாது. பயப்படாமல் நம்முடைய நல் வழியை நம்ம தினந்தோறும் நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா அது கண்டிப்பாக இந்த உலகமே பார்த்து வியக்கும்படி ஒரு நாள் அது லட்சியமாக, அது கனவாக இருந்தால் கண்டிப்பாக அது நனவாக மாறும். நீங்கள் பயணிக்கக்கூடிய எல்லா துறையிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய என் சார்பாகவும் ஜெம் தொலைக்காட்சி சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி.